இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம சிம்பிளாக ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு திரும்பவும் அதே செஷன் தான், அதே விஎம் கிரியேஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம், டிப்ளாய் பண்ணுறோம். அதில் வந்துட்டு ஒரு சர்டன் டைப்ஸஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது விஎம் கிரியேட் பண்ணுறதுல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிற இந்த டைப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா VM deploy from Azure portal. Azure portal வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா விஎம்ஐ டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு GUI பேஸ்டுன்னு சொல்லுவோம். GUIனா நம்ம ஜஸ்ட் அந்த போர்ட்டல் போய் நேவிகேஷன் பண்ணி ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறோம். ஸோ VM deploy from Azure portal. ஸோ இந்த மெத்தடு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். எப்படின்னா க்ளவுடுக்கு யாரெல்லாம் புதுசாக வராங்களோ இல்லை க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா போர்ட்டல்ல இருந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. அஜூர் போர்ட்டலில் போயிட்டு விஎம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக விஎம் எப்படி கிரியேட் பண்ணோங்கிறத பார்த்தோம்னா அந்த மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தடில் பண்ணுறப்போ நம்ம இமேஜஸை செலக்ட் பண்ணுறோம். அதாவது ஓஎஸ் இமேஜஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த ஓஎஸ் இமேஜஸை நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ். அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு என்னென்னா, அஜூர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நிறைய இமேஜஸை அங்கே லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி. அந்த ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜஸை வச்சுருப்பாங்க, ஓஎஸ் இமேஜஸை. இப்போ விண்டோஸ் வந்துட்டு விண்டோஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா சர்வர் 19, 22, 25 அதுலேயே சில எடிஷன் வச்சுருப்பாங்க. டேட்டா சென்டர் எடிஷன், ப்ரொஃபஷ்னல் எடிஷன் சொல்லிட்டு. லைனக்ஸ் போனோம் அப்படின்னா லைனக்ஸில் வந்துட்டு ரெட் ஹேட் லைனக்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது, ஃபெடோரா இருக்குது, சென்டோஎஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இவ்வளோதான் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி யூசர் ஸ்பெசிஃபிக்காகவும் நிறைய ஓஎஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அஜூர் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரில் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு யூசர் வராரு, ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்துட்டு விண்டோஸ் ஆர் லைனக்ஸ் சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு விண்டோஸ்ன்னு போயாச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுவே லைனக்ஸ்ன்னு போயாச்சுன்னா லைனக்ஸில் வந்துட்டு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அவருக்கு உபுண்டு வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், சென்டோஎஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் கஸ்டமைஸ்டு நிறைய இருக்குது. சப்போஸ் டேட்டாபேஸ் ரிலேட்டடான மிஷின் வேணும், இப்போ விண்டோஸ்லேயே வந்துட்டு டேட்டாபேஸ் ரிலேட்டடான மிஷினும் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பண்ணலை. ஆல்ரெடி கஸ்டமருடைய நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓஎஸை எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணி அது ஒரு இமேஜாக அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸுங்கிறது ஒரு ஸ்டோர் மாதிரி தான். அந்த ஸ்டோரில் பார்த்தா என் நம்பர் ஆஃப் இமேஜஸை லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோர் எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு அஜூர் போர்ட்டலில் ஹோம் பேஜில் இருக்கிறோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா ஆல் சர்வீசஸை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ ஆல் சர்வீசஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அஜூரில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் அவங்க நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரிய வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆல் சர்வீசஸை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரிஸஸ், இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா ஏஐ ப்ளஸ் மிஷின் லேர்னிங் பற்றின சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அனலிட்டிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட் சர்வீசஸ் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட் சர்வீசஸ் தான். கண்டெய்னர் சர்வீசஸ் இருக்குது, டேட்டாபேஸ் சர்வீசஸ் இருக்குது, டெவாப்ஸ் சர்வீசஸ் இருக்குது, ஜென்ரல் சர்வீசஸ் இருக்குது, ஹைப்ரிட் கிளவுட், ஐடென்டிட்டி, ஐஓடின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவோம், ஐஓடி ரிலேட்டடான சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1600+ சர்வீசஸ் வந்துட்டு அஜூர் கிளவுட் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல் சர்வீசஸில் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எந்த சர்வீஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கம்ப்யூட் சர்வீசஸ்.
ஸோ கம்ப்யூட்டர் நம்ம கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. லெட்ஸ் சர்ச் மார்க்கெட் பிளேஸ். இப்போ நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் மட்டும் தானே? ஆமா, நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சர்வீசஸ் தான். சொல்லுங்க. ஓகே, ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மார்க்கெட் பிளேஸை. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ குளோபல் சர்ச்லேயே இருக்குது. ஸோ குளோபல் சர்ச்சில் மார்க்கெட்னு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் வருதுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் இங்கே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிலதை நான் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர், இது ஒரு இமேஜ். விண்டோஸ் 11 இது ஒரு கிளைண்ட் ஓஎஸ் இமேஜ். உபுண்டு சர்வர், எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இப்போ இந்த எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னா இது வந்து விண்டோஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய எஸ்கியூஎல் சர்வர். அப்போது இந்த மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இந்த விண்டோஸ்க்குள்ள எஸ்கியூஎல் சர்வருங்கிற சாஃப்ட்வேர் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி இருக்கும். பிளைனாக இருக்கக்கூடிய விண்டோஸ் மிஷினுக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அதாவது இந்த விஎம்ஐ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே எஸ்கியூஎல் சர்வர் 2022 எடிஷன் வந்து இன்ஸ்டால் ஆகியே வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கஸ்டமைஸ்டு இமேஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் லைனக்ஸ் மிஷின். ஸோ இந்த மாதிரி சொல்லுங்க. இப்ப இமேஜ்னு சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம நார்மலா இமேஜ்னா ஒரு பிக்சர் மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனா இல்ல என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக இமேஜ்னா நம்ம பிக்சர்னு சொல்கிறோம்ல. பிக்சர்னா என்னது, ஒரு கேப்சர் மாதிரி. அப்புறம் நம்மளே ஒரு ஒரு கேப்சர்னா ஒரு ஃபோட்டோன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஜென்ரலாக ஃபோட்டோவில் எல்லாமே இருக்கும். இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு இதை வந்து நம்ம அப்ளிகேஷன்னு சொல்லலாம், இல்லை வந்து இதை வந்து அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம், அதாவது இப்போ எஸ்கியூஎல் சர்வருங்கிறது ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர், அதை அந்த விஎம்குள்ளே லோட் பண்ணி அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸில் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு விஎம்குள்ளே விண்டோஸ் சர்வரை லோட் பண்ணி அதுக்குள்ளே எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து இமேஜாக கேப்சர் பண்ணி இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டைரக்ட் இது அப்ளிகேஷனும் எடுத்துக்கலாம், இமேஜ்னும் சொல்லலாமா? ரன் ஆகும் ஆக்சுவலா அதே மாதிரி. இது வந்து விஎம்மாவே ரன் ஆகும். இதை நம்ம அப்ளிகேஷன்னு சொல்றதுக்கு பதிலா டெக்னிக்கலி நம்ம வந்து இதை இமேஜ்னு சொல்லலாம். அஜூருடைய மார்க்கெட் பிளேஸ் இமேஜ் இது எல்லாமே. இது ஃபுல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்டு இமேஜஸ்ல வரும். இது ஃபுல்லாமே கஸ்டமைஸ்டு இமேஜஸ். ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஎஸ் இமேஜஸ் தானே? இது வந்துட்டு ஐஎஸ்ஓன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பேக் எண்ட்ல என்ன ஃபார்மெட்ல வச்சிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஜென்ரலி வந்து இதை வந்து நம்ம இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் சர்வர் பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா விஎம்ஐ கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகுது, பிளான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிளான்ல என்ன இருக்குன்னா விண்டோஸ் சர்வரில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இதுலேயே பாருங்கள், விண்டோஸ் சர்வர் 2022 எடிஷன், அதுலேயே டேட்டா சென்டர் எடிஷன், அதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு எடிஷன் கோர் 2019 டேட்டா சென்டர், 2016 டேட்டா சென்டர். ஸோ விண்டோஸ் சர்வருங்கிறது காமன் ஒரு 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 சர்வர் ஓஎஸ், அதுக்குள்ளே நிறைய நிறைய ஃப்ளேவரை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எது வேணுமோ, இப்போ நம்மளுக்கு வந்து 2022 வேணும் அப்படின்னா 2022 எடுத்துக்கலாம், 2025 இருக்குங்கன்னா அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன டைப் வேணுமோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, எடிஷன் 4 அப்புறம் வந்துட்டு டேட்டா சென்டர் அஜூர் எடிஷன், ஆமாம், இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன என்ன டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம்? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோசாஃப்டுடைய பிளான் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மொபைல் இருக்குது, விவோ ஆர் ஒப்போ மொபைல் இருக்குன்னு வைங்களேன், அதுலேயே சேம் கான்ஃபிகரேஷனாக இருக்கும், ஆனால் மாடல் மட்டும் வேறு வேறையாக இருக்கும்.
அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கார் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரே கான்ஃபிகரேஷனில் ஒரே கார் தான். பெட்ரோல் வெர்ஷன்னா பெட்ரோல்லையே வந்துட்டு நெக்ஸ்ட் வெர்ஷன், அதாவது ஃபீச்சர் லோடடாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் விண்டோஸ் சர்வருங்கிறது ஒரே ஃப்ளேவர். அதுக்குள்ள அவங்களுடைய ஹார்ட்வேரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி இந்த டேட்டா சென்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டா சென்டருங்கிறது என்னன்னா ஒரு அஜூருடைய விண்டோஸுடைய ஆக்டிவ் டைரக்டரி. ஆக்டிவ் டைரக்டரினாலே வந்துட்டு அது வந்து லிட்டரலி கால்ட் அஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். ஒரு பெரிய டேட்டா சென்டர் செட்டப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த டேட்டா சென்டர் ஃபீச்சர் போகிறது இட்ஸ் அ குட். இல்லை எனக்கு டேட்டா சென்டர் வேணாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க டேட்டா சென்டர், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னலாக இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஹோம் இருக்குங்களா? ஹோம் இல்லை, மேபி எல்லா வெர்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உள்ளே டேட்டா சென்டர் வெர்ஷனே வச்சுருக்கிறாங்க. டேட்டா சென்டர் அஜூர் எடிஷன் ஹாட் பேட்ச். ஸோ ஹாட் பேட்சுங்கிறது விண்டோஸ் பேட்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரு. அதை வந்து இதில் எனபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே யூஸ் ஆகும், இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய நெட்வொர்க்கை செட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய இன்ஃப்ராவை செட் பண்ணுறப்போ ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணுறப்போ அவங்களுடைய ஒர்க்லோடுக்கு எந்த வெர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். டேட்டா சென்டரில் அஜூர் எடிஷன் ஹாட் பேட்ச் வேணுமா, இல்லை அஜூர் எடிஷன் கோர் வேணுமா, எது வந்துட்டு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு இது இன்னொன்று என்னென்னா, ஏன் அவங்க இவ்வளோ வெர்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, க்ளவுடு வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் தான். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ட்ரெடிஷ்னல் எல்லாமே வந்துட்டு விண்டோஸ் டைரக்டரி வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் சர்வர் தான் ஃபுல்லாமே. அதில் வந்துட்டு இப்போ சின்ன கம்பெனினா அவங்களுக்கு ஒரு 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 சர்வரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பெரிய கம்பெனினா அதுக்கு ஒரு சர்வரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விண்டோஸ் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் எடிஷன் இருக்கும், டேட்டா சென்டர் எடிஷன் இருக்கும், ஹோம் எடிஷன் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ இது பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்துட்டு என்ன ஒரு வெர்ஷன் சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. பெரிய கம்பெனின்னா டேட்டா சென்டர் வெர்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அந்த ஒர்க்லோடு ஃபுல்லாமே வந்து ஒரு கம்பெனியுடைய ஆன் ப்ரிமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகுது அப்படின்னா, ஆன் ப்ரிமிசஸ் செட்டப் வந்துட்டு இப்போ கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30-40 இயர்ஸாக அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர். அதை ஃபுல்லாக அவங்க க்ளவுடுக்கு மாற்றுறாங்கன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி க்ளவுட்லேயும் இருக்கணும். இப்போ டேட்டா சென்டர் வெர்ஷன் வந்து க்ளவுடில் அவங்க கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்களுடைய ஒர்க்லோடை வந்து ஆன் ப்ரிமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு அவங்க கொண்டு வர முடியாது. ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி ஆகிடும். அதனால் என்னென்ன வெர்ஷன் எல்லாம் ஆன் ப்ரிமிசஸில் கொடுத்துருக்குற ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாத்தையும் க்ளவுடில் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் மேட்ச் ஆகுதோ அந்த வெர்ஷனில் விஎம்ஐ கிரியேட் பண்ணுவாங்க. இன்கம்பேட்டபிலிட்டி வரக்கூடாது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இப்போ ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் வருதுன்னா அவங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளேவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு எடிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இங்கே இப்போ இங்கேயே அவங்களே டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இங்கே எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணால் இங்கே ஓவர்வியூவில் இந்த ஃபீச்சருடைய இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த விண்டோஸ் சர்வர் 2022 உடைய ஃபீச்சர் என்ன, இதனுடைய யூசேஜஸ் என்ன, பிளான், இதில் என்ன ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, யூசர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பப்ளிஷர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, பிளான் ஐடி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த அந்த ஓஎஸ் அவங்க டிசைன் பண்ணுறப்போ இது எல்லாமே அந்த ப்ராடக்டுடைய ஓஎஸ் உடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த சர்வருடைய இன்ஃபர்மேஷன், பப்ளிஷ் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, பிளான் ஐடி. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க மேண்டேட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஓஎஸ் ஃப்ளேவர். இப்போ நான் வேறு ஒரு ஓஎஸை செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு.
இது எல்லாமே மேண்டேட்ரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதை ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணோம்னு வைங்களேன், சின்ன சின்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் தான், சாரி சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு வெர்ஷனுக்குமே. பெருசாக மேஜராக இருக்காது, பட் சின்ன சின்ன இதுவாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற 2022ல் ப்ளஸ் அடிஷ்னல் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி சச்சஸ் எஸ்எம்பி ஓவர் QUIC அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எஸ்எம்பி ஃபீச்சர் வந்து அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணும் இந்த வெர்ஷனில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓல்டர் வெர்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் 2016ல் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. Okay, 2016க்கான இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அது வந்து நம்ம ஓகே இதில் வரலைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மைக்ரோசாஃப்டுடைய டைரக்ட் போர்ட்டலில் போய் ஓஎஸோடைய வெர்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். காமன் லெர்னிங் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் போனோம் அப்படின்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2016க்கு 19க்கு 20க்கு 22க்கு 25க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி வேரியேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஜர் அப்டேட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னுட்டு. ஓகே, எனி அதர் கொஸ்டின்? ஓகே ப்ரோ. ராஜு உங்களுக்கு? ஓகே, ஐ திங்க் we are good. ரொம்ப நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹரி ரொம்ப. இப்போ ஓகே ப்ரோ. இப்போ ஓகே. இல்லை இதில் வந்து இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு எடிஷனுக்கும் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்ம டீப்பா இல்லை டீப்பாக நம்ம டீப்பாக மட்டும் பார்த்தோம். இல்லை ஓவராலாக தெரிஞ்சாலே போதும், டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. 2022 அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது இந்த அஜூர் எடிஷன் ஹாட் பேட்ச் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த எடிஷன் கோர் அஜூர் எடிஷன் கோர் இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ரிக்குயர்மெண்ட் யார் கொடுக்குறதுனா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்டோ இல்லைனா அப்ளிகேஷன் ஓனர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு விஎம் கிரியேட் பண்ணேன் விண்டோஸ் சர்வர் 2022 எனக்கு வந்து கோர் எடிஷனில் கொடுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுப்பாரு. அவர் என்ன வெர்ஷன் என்ன டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும். அவர் ஜஸ்ட்டு 2022 அப்படின்னா நம்ம இந்த ஹாட் பேட்சை வச்சு பண்ணிடலாம். ஸ்பெசிஃபை பண்ணிட்டாரு எனக்கு கோர் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இதனுடைய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ப்ரோ. த ரீசன் இஸ் இந்த மெத்தடில் மட்டும் நம்ம விஎம் அடிக்கடி டிப்ளாய் பண்ண மாட்டோம். அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து அப்கமிங்கில் இருக்குது. அதில் நம்ம பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. இது வந்து போர்ட்டல்லேருந்து விஎம் டிப்ளாய் பண்ணுறது எப்படி, மார்க்கெட் பிளேஸிலேருந்து விஎம்ஐ செலக்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம ரியல் டைம்ல பண்றது பாத்தீங்கன்னா அந்த வேலை தான் நம்ம பண்ணுவோம். ரியல் டைம்ல வந்து ரியல் டைம்ல வந்துட்டு 3 டைப்ஸ்க்கு இருக்கும். ஜென்ரலாக 3 to 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது வந்துட்டு இப்போ செகண்ட் ஆப்ஷனாக ஒன்று பார்ப்போம் நம்ம. அதுவும் இந்த போர்ட்டல்ல இருந்து டிப்ளாய் பண்ணுறதும் நம்ம பார்ப்போம், அடிக்கடி பண்ணுவோம் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக. நீங்கள் அதுவே டெவாப்ஸ்குள்ளே போகிறப்போ நீங்கள் வந்துட்டு தேர்ட் மெத்தட் வந்துட்டு டெவாப்ஸுங்கிறது, அது நம்ம இந்த சிலபஸில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு பேசிக் ப்ராக்டிஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது இன்டெப்த்தாக அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஓகே இந்த வேலையும் நம்ம விஎம்ஐ கிரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து போர்ட்டல் வழியாக மட்டும்தான். போர்ட்டல் வழியாகவும் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ்டு இமேஜஸ்ன்னு சொல்லி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வழியாகவும் நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் 2022 செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இங்கே கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக எங்கே போய்டும்னா விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய டேபுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் நீங்கள் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீசஸில் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிறோம். மார்க்கெட் பிளேஸில் இமேஜை செலக்ட் பண்ணி விண்டோஸ் சர்வரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து விஎம் கிரியேட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த நேவிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இதில் இன்க்ளூட் ஆகும். ஆல் சர்வீசஸ் வந்து மார்க்கெட் பிளேஸ், விண்டோஸ் சர்வர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அதில்
விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் இப்போ இருக்கிறோம். சேம் தான், இங்கே போய் நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போய் விஎம் கிரியேட் பண்ணுறதும் ஒரே இது தான், போய் இமேஜை செலக்ட் பண்ணி வர்றது ஒரே இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அது இங்கே வந்துடும். இப்போ சப்போஸ் இங்கே பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு வேணுங்கிற இமேஜ் இல்லை அப்படின்னா இங்கே கீழே சி ஆல் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து மார்க்கெட் பிளேஸுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் பிளேஸ்க்கே வந்துடுச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து விஎம் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுங்கிற ஃபீச்சர். இதைத்தான் நம்ம இன்னைக்கு நேற்று பார்த்தது வந்து சிம்பிளாக விஎம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்ல, இன்னைக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ மார்க்கெட் பிளேஸ்னா என்ன, அதிலிருந்து இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, தென் அஸ் யூஸ்வல் நம்மளுடைய விஎம் கிரியேஷனுடைய ஸ்டெப் தான். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம், பேசிக் டேப். ஸோ டோட்டலாக வந்துட்டு 8 டேப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது விஎம் கிரியேஷனில் பேசிக் டேப். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் ப்ரைமரியாக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடியது எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம விஎம்ஐ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கும்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் கொடுப்பாங்க. ஒரு விஎம் கிரியேட் பண்ணுற டெம்ப்ளேட்டில் எந்த சப்ஸ்கிரிப்ஷன், எந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆயிடும். ஸோ அதில் வந்துட்டு சப்போஸ் ஏபிசி சப்ஸ்கிரிப்ஷன்னா நீங்கள் இங்கே போயிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிசி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகும். நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகுது. அண்ட் தென் எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவ் ரிசோர்ஸ் குரூப். இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மிஷின் டெவ்னா டெவ் ஆர்ஜியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் விஎம் உடைய நேம், விர்ச்சுவல் மிஷினுடைய நேம் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் சொன்னது மாதிரி விர்ச்சுவல் மிஷினுடைய நேம் வந்து மேக்ஸிமம் 15 கேரக்டர்ஸ். ஸோ இப்போ ஜஸ்ட் லைக்க நான் அந்த மாதிரி கொடுக்குறேன்னு வைங்களேன், சாரி கம்மா எடுத்துடுறேன். நீங்கள் எவ்வளோ நேம் இங்கே கொடுத்தாலும் எடுக்கும். ஆனால் மேக்ஸிமம் நான் ஏன் 15 கேரக்டர்ஸ்ன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணால் உள்ளே வந்து விண்டோஸ் சர்வர் இருக்கும். விண்டோஸ் சர்வருக்குள்ளே போய் நம்ம நேம் செக் பண்ணுறப்போ இது வந்து 15 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அந்த சர்வர் ஓஎஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது விண்டோஸ் ஓஎஸ் வந்து எடுத்துக்கிறோம். விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ், அதாவது விண்டோஸ் சர்வர் வந்து 15 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் இங்கே கொடுக்கக்கூடியது 15 கேரக்டர்ஸ் தான். இப்போது இது வந்து விர்ச்சுவல் மிஷினுடைய நேம். விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு என்னோட லேப்டாப்பில் காட்டுறேன். ஸோ விண்டோஸ் ஆரை கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணால் சிஎம்டி ப்ராம்ப்ட் வருது. இதில் போஸ்ட் நேம் அப்படின்னு நான் சொல்லி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய லேப்டாப்புடைய நேம். இதனுடைய மேக்ஸிமம் கேரக்டர் 15. இதுக்கு மேலே வந்து நான் கொடுக்க முடியாது. இந்த நேம் வந்து எப்படி செட் ஆகுது அப்படின்னா, நம்ம இங்கே விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய விண்டோஸில், அதாவது சர்வரில் வந்து இந்த நேம் செட் ஆகும். இப்போ 15 கேரக்டர்ஸ்க்கு மேலே இது சப்போர்ட் பண்ணாதனால இங்கே நம்ம டிஃபால்ட்டாகவே வந்துட்டு 15 கேரக்டர்ஸ் தான் லிமிட்டுன்னு சொல்லி கொடுப்போம். சரிங்களா, ஸோ நான் VM01 வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் ஃபார் அ டெஸ்டிங் ப்ராக்டிஸ்க்காக 01 கொடுத்துருக்குறேன். ரீஜியன், ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ரீஜியன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ரீஜியன் நம்மளுக்கு சூட்டபிளுங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் வரும். எந்த ரீஜியன் அப்படின்ட்டு, ஈஸ்டா, சென்ட்ரலா, வெஸ்டா, ஈஸ்ட் யூஎஸ் 2. ஸோ நிறைய ரீஜன், நான் சொன்ன மாதிரி நிறைய ரீஜன் இருக்குது. நம்மளுக்கு இது எல்லாமே அங்கே நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஈஸ்ட் யூஎஸ் வந்திருக்கு. தென் வந்துட்டு அவைலபிலிட்டி ஆப்ஷன். இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷனில் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி ரிக்வயர்ட், அவைலபிலிட்டி ஜோன், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், அவைலபிலிட்டி செட், இது எல்லாமே நம்மளோட அப்கமிங் டாப்பிக்கில் வரும். இந்த ஃபீச்சரை நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு
பிளைனாக எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர் ஃபார் ஹை அவைலபிலிட்டி. நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஎம்க்கான ஹை அவைலபிலிட்டியை செட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபீச்சர். இது நம்ம அப்கமிங்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹை அவைலபிலிட்டினா என்னென்னா, இப்போ நம்ம விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நம்ம விஎம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆக போகுது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடும். அப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் இருக்கணும். சப்போஸ் ஃபெயிலியர் நடக்குது, ஃபெயிலியர் நடந்தாலும் நம்மளுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஹை அவைலபிலிட்டியை நம்ம செட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபீச்சர். ஜஸ்ட் மட்டும் நீங்கள் இந்த ஃபீச்சர் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வர்றப்போ இது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது மேலே ஃபெமிலியர் ஆகிடும். இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு ஜோன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதாவது அதனால வந்துட்டு நம்ம வேற இடத்த நம்ம இதுல சூஸ் பண்ணிச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் டேட்டா வந்து சேவ். இப்போ நம்ம வந்து ஜென்ரலா ஒரு விஎம் கிரியேட் பண்றப்போ லேண்டிங் ஜோன்ல அவைலபிலிட்டி ஜோன் நம்ம பார்த்துருப்போம்ல, ஜோன் 1, 2, 3, அதாவது டேட்டா சென்டர் 3 டேட்டா சென்டர் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுல ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல நம்மளுடைய விஎம் வந்து கிரியேட் ஆகிடும். சப்போஸ் அந்த ஒரு டேட்டா சென்டர் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு டேட்டா சென்டரில் நம்மளுடைய விஎம்ஐ ரிப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்டாவை மட்டும் அங்கே வச்சுக்கலாம். ஒரு ஹை அவைலபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபீச்சர் அவைலபிலிட்டி. சரிங்களா. இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் வந்து இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி செட், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். இந்த 3 ஃபீச்சர் வந்து ஹை அவைலபிலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹை அவைலபிலிட்டி தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி ரிக்வயர்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி தேவையில்லை, அதாவது ஹை அவைலபிலிட்டி தேவையில்லை. அதுதான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் டூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் சொல்கிறோன்னு இருக்கீங்க. அது சிம்பிளாக சொல்லணும்னா எதுக்காக? ஸோ ஆன்லைனில் எதுக்காக சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்கன்னா, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன் தான் இது வந்து லிட்டரலி இட்ஸ் கால்ட் அஸ் பேக்கப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேக்கப் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 டைப்ஸாக இதை வந்து நம்ம பேக்கப் பண்ணி வைக்கலாம். அவைலபிலிட்டி ஜோன் ஆப்ஷன் வழியாக பேக்கப் பண்ணலாம், ஸ்கேல் செட் வழியாக பேக்கப் பண்ணலாம், அவைலபிலிட்டி செட் வழியாக பேக்கப் பண்ணலாம். நம்ம நான் இப்போ சொன்ன இந்த விஎம் கிரியேஷன்ல இப்போ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறேன்னா வேஸ் ஆஃப் விஎம் டிப்ளாய்மெண்ட், அதாவது டைப்ஸ் ஆஃப் விஎம் டிப்ளாய்மெண்ட்ல நிறைய டைப் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்களா. ஒரு விஎம் கிரியேட் பண்றதுலேயே நிறைய டைப் இருக்கிறப்போ விஎம்ஐ ஹை அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு 3 டைப்ஸ் வந்து அஜூர் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன், ஸ்கேல் செட், அவைலபிலிட்டி செட், இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. இது நீங்கள் சிங்கிள் அதாவது ஒரே லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டிக்கு 3 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது இந்த 3 டைப்ஸ் வந்து எதுக்காகனா பேக்கப்புக்கு. பேக்கப்புக்கு, அதாவது டெக்னிக்கலாக பேக்கப்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், ஹை அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹை அவைலபிலிட்டிக்காக நம்ம 3 டைப்ஸ் இங்கே அஜூர் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஃபீச்சரில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனி டவுட்ஸ் இருக்கா இதில்? இல்லை ப்ரோ. ஓகே கண்டினியூ. அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் செக்யூரிட்டி டைப். செக்யூரிட்டி டைப்புங்கிறது என்னன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஃபார் த ஃபீச்சர்ஸ் லைக் ட்ரஸ்டட். ஓகே. செக்யூரிட்டி டைப்ல என்னன்னா, இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம், இந்த விஎம்க்கு செக்யூரிட்டி என்ன கொடுப்பாங்க, அஜூர் என்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா த பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் யுவர் விர்ச்சுவல் மிஷின். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல என்னன்னா பேசிக் செக்யூரிட்டி கொடுத்துருவாங்க. விர்ச்சுவல் மிஷினை யாரும் ஹேக் பண்ண முடியாது, ஒரு பேசிக் செக்யூரிட்டி அதில் கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ ஸ்டாண்டர்ட். ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின், இது எதுக்காக அப்படின்னா ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் persistent and advanced attack on Gen v2 virtual machines with the configured feature like secure boot,
விர்ச்சுவல் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் டிபிஎம் மாடல். ஸோ இது என்னன்னா விர்ச்சுவல் மிஷின்லேயே வந்துட்டு அடிஷ்னல் ஃபீச்சர் ப்ளஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டு அட்டாக் வர்றதெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இந்த ட்ரஸ்டட் லான்ச் டைப். இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப்னா கான்ஃபிடென்ஷியல் விர்ச்சுவல் மிஷின். ஆன் டாப் ஆஃப் ட்ரஸ்டட் லான்ச், கான்ஃபிடென்ஷியல் விர்ச்சுவல் மிஷின் ஆஃபர் higher confidentiality and integrity guaranteed with the hardware based trust execution environment. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ராஜெக்ட், கிளவுட்ல வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஸ்டாண்டர்டான விர்ச்சுவல் மிஷின் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேங்கிங் செக்டர் வருது. பேங்கிங் செக்டர் ப்ராஜெக்ட்டுங்கிறப்போ கண்டிப்பா அந்த இடத்துல செக்யூரிட்டியை ரொம்ப ஹையா மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தே கேன் சூஸ் ட்ரஸ்டட். இஃப் தே நீட் அடிஷனல் கான்ஃபிடென்ஷியல் தே கேன் கோ வித் த கான்ஃபிடென்ஷியல். ஸோ ட்ரஸ்டட்ல போறப்போ அட்வான்ஸ்ட் அட்டாக் வர்றதை ஸ்டாப் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினை, இந்த டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் ஒன்று தான், அதுக்கு மேலே ஒரு டேக் செட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்டா, ட்ரஸ்டடா, கான்ஃபிடென்ஷியலா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே வந்துட்டு அமௌண்ட் வந்து, அதாவது விர்ச்சுவல் மிஷினுடைய காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட், ஒரு சில ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது ட்ரஸ்டட் யூஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஷியல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக யூஸ் பண்ணது தெரியாது, மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ட்ரஸ்டட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எவ்ரி ஒன் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இது வந்துட்டு இட்ஸ் கம்ஸ் அண்டர் த செக்யூரிட்டி டைப். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் டைப்பை செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆப்ஷன். நம்ம ஏற்கனவே மார்க்கெட் பிளேஸ்லேருந்து இமேஜை செலக்ட் பண்ணதுனால ஸோ விண்டோஸ் சர்வர் 2022 அஜூர் கோர் எடிஷன் 64-பிட் ஜென்ரேஷன் 2 மிஷின் தான் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. Gen 1 மிஷின் வந்துட்டு அவைலபிள் இருக்குது, மார்க்கெட் பிளேஸில் நம்ம தேடி எடுக்கணும் Gen 1 சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஷின் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரக்கூடியது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்துட்டு Gen 2 மிஷின் தான். அதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்மளுக்கு இந்த வெர்ஷன் வேண்டாம் அப்படின்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் இதில் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கிற ஆர் ரீசெண்டாக அவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர்ஸில் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நம்மளுக்கு எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இன்னும் நிறைய இமேஜஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சி ஆல் இமேஜ் இதை கொடுத்து லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு அஜூர் ஆர்கிடெக்சர். சொல்லுங்க. இல்ல நீங்க ஜென் 2 சொல்றீங்களா? ஜெனரேஷன் 2 இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் மீன் பண்றீங்களா இல்ல இந்த ஓஎஸ் மீன் பண்றீங்களா? இது வந்துட்டு எப்படின்னா அந்த சர்வரோடைய ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி ஓஎஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ எப்படி 32-பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு 32-பிட் இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 32-பிட் இருந்துச்சுன்னா அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி இங்கே Gen 2 X64ங்கிறது நம்ம 64-பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு ஜென்ரேஷன் 2 வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இட்ஸ் கால்ட் அஸ் Gen 2 ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய ஹார்ட்வேர் வந்து 64-பிட் சப்போர்ட் பண்ணுது. அதுல வந்து ஜென்ரேஷன் 2. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து சர்வர் மீன் பண்றீங்கன்னு. ஏன்னா இப்போ எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டீங்கன்னா Gen 8ல இருந்து Gen 2ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஹார்ட்வேர் அந்த மாதிரி ரிலேட்டட் பண்றீங்க. இங்க வந்து Gen 1 சப்போஸ் Gen 1 வந்து மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு Gen 1 வேணும்னா நம்ம மார்க்கெட் பிளேஸில் தேடி எடுக்கணும் ஜென்ரேஷன் 1 எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேடி எடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் விஎம் ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக இது கிரேட் அவுட்டில் இருக்குது. என்னன்னா இந்த விஎம் வந்து ஆல்ரெடி Gen 2 தான், Gen 1 கிடையாது. சப்போஸ்
சப்போஸ் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஜென் 2 சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அதுதான் வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா வரக்கூடியது. ஜென் 1 கிடையாது. மார்க்கெட் பிளேஸ்ல தேடி எடுக்கணும். தேடி எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விஎம் கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணி ஜென் 1 ஜென் 2 நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காகனா நான் சொன்ன அந்த ஆன் ப்ரிமிசஸ்ல ஒர்க் லோடு வந்துட்டு ரொம்ப லோவா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கிளவுட்ல வரணும், அவங்களுக்கு அதே இது இங்க மாறாம சேம் டிட்டோவா இங்க வேணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல ஜென் 1 விஎம் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது ஜென் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் ஆர்கிடெக்சர் நம்ம நேற்று சொன்ன மாதிரி X64ங்கிறது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் டைப், ஹார்ட்வேர் டைப்பு. ப்ரோ ஏஆர்எம் இல்லை ஒரு டவுட்டு. இப்போ வந்து உங்கள் மிஷினில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு இன்டெல் ப்ராசஸர். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து X64 பிட்டில் வந்து எடுத்துக்கிறது நார்மலாக. இதே வந்துட்டு உங்கள் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ப்ராசஸர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏஎம்டி ப்ராசஸர் இருக்கிற வகையில் இப்போ வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிக்குங்களா? இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். எனபிள் இந்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஓஎஸ் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீச்சர் வந்து எனபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் ஹார்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேர் வந்து லிங்க் ஆகணும். ஸோ அந்த டைம் தான் இது எனபிள் ஆகும். நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணாலே அது சப்போர்ட் பண்ணும் பண்ணாதுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இது டிலீட் பண்ணிடும் இந்த ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ARM64 இஸ் நாட் சப்போர்ட்டட் வித் த செலக்டட் இமேஜஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆர்ம் ஓஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ARM OS வந்து இங்கே லிஸ்ட்ல இருக்கணும், தேடணும்ல, மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கான்னு பார்க்கணும்ல. பார்க்கணும்னா பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ARM64 பாருங்க, லைனக்ஸ் ஓஎஸ் ARM64 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு விண்டோஸ் 11 ARM சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாகவே இவ்வளோதான், ஒரு 17 இதுதான் கொடுத்துருக்குறாங்க ARM சப்போர்ட் பண்ணுறது. இப்போ ஜஸ்ட் லைனக்ஸ், இந்த லைனக்ஸ் செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதில் லைனக்ஸு எந்த வெர்ஷன் வேணும், இதிலே ஜென் 2 சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஏஆர்எம்ல ஜென் 2 சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஜஸ்ட் ஏஆர்எம் செலக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஏஆர்எம் கம்ஃபர்டபுள் அதை செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் 64 வந்துட்டு சப்போர்ட் ஆகாது. வேரியேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த இடத்துல? ஸோ எந்த இமேஜ் அதை சப்போர்ட் பண்ணதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும். ஓகே, நம்ம எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர் வந்து அங்கே செலக்ட் ஆகி நமக்கு கிரியேட் ஆகும். நம்ம இமேஜ் என்ன சப்போர்ட் பண்ணதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு விஎம் ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு. அண்ட் தென் ரன் வித் அஜூர் ஸ்பாட் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி யாரும் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்பாட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், நாட் ஃபார் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா ஒரு 1 வீக் இல்லை ஒன் மந்த் 2 மந்த்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அஜூர் சைடில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஷார்ட் டேர்ம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, யுவர் விர்ச்சுவல் மிஷின் வில் பி எவிக்டட் வென் அஜூர் எக்ஸ்பிரஸ் excess capacity disappear. Price, your virtual machine will be evicted when Azure excess the capacity disappear or cost exceeded your specified maximum price. So eviction policy, stop and deallocate and then delete. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்பாட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் நம்மளுக்கு வேணும், எனக்கு இந்த விஷயம் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தேவையில்லை, சப்போஸ் நான் மறந்தாலும் இன்கேஸ் இஃப் ஐ ஃபர்கட் அந்த மிஷின் வந்துட்டு என்ன ஆகிடணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் அண்ட் டீஅலோகேட் ஆகிடணும். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி டீஅலோகேட் ஆகிடும். இல்லை டெலிட் ஆகிடும்னா அங்கே டெலிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா
காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ஸ்பாட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது. சரிங்களா, மோஸ்ட்லி யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்பாட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம், அது ஷார்ட் டேர்ம் கோல். அது அது அதனுடைய பர்பஸே வந்துட்டு 1 வீக் ஆர் 1 மந்த்னா 1 மந்த்க்கு அப்புறம் அதை நம்ம வந்துட்டு டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் ஸ்பாட் இதை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த காஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பட்ஜெட் பில்லிங் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு பில்லிங் மெயின்டைன் பண்ணுறவங்க செட் பண்ணுவாங்க, காஸ்ட் எஸ்டிமேஷன் இதெல்லாம். ஸோ அவங்க செட் பண்ணுறப்ப இந்த ஸ்பாட் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டீஅலோகேட் ஆகும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம லைவாக பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்பாட் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. சரிங்களா, இது இந்த ஆப்ஷனை நான் ஜஸ்ட் அன்செக் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சைஸ். ஸோ சைஸஸில் நம்ம விர்ச்சுவல் மிஷினுடைய சைஸ் நம்ம நேற்று சொன்ன மாதிரி சிபியு எவ்வளோ சிபியு வேணும், எவ்வளோ ஜிபி ரேம் வேணும் அப்படிங்கிற இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு சைஸு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ நான் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஓவர்வியூவில் லேட்டரான்னு காட்டுறேன் எப்படி இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டுன்னு. ஸோ ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கும். இதை பற்றி நம்மளுக்கு டெடிகேட்டட் கிளாஸ் இருக்குது, டெடிகேட்டட் செஷன் இருக்குது. சைஸ் பற்றின டைப்ஸ் ஆஃப் சைஸஸ், வேரியஸ் சைஸஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சைஸ் அங்கே உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது அந்த டெம்ப்ளேட்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்துட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த 1 விசிபியூ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு 8 ஜிபி இது மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா ரிமோட் வந்து நாங்கள் எடுக்கிறோம் 8 ஜிபி, ரொம்ப லேட்டு, அரௌண்ட் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் பக்கம். ஏன்னா நான் உங்களுக்கு கரெக்ட், நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன் 1 CPU வந்துட்டு இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட், மினிமம் வந்து 2 CPU இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்மளுடைய நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாருமே எவ்வளோ ஒரு 8 ஜிபி ரேம் வச்சுருப்பீங்க. மினிமம் வந்து ஒரு i5 ப்ராசஸர் இருக்கும். இதுவே வந்து இன்டெல் பென்டியம் ப்ராசஸர், இந்த மாதிரி ஓல்டு ப்ராசஸரில் ஒரு ஹெவி ஓஎஸை லோட் பண்ணால் சிஸ்டம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹேங் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்லோவாகிடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓஎஸை ரன் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 2 CPU 2 கோர் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஆர்டிபியே எடுக்க முடியும். 1 கோர் எடுத்தோம் அப்படின்னா அது லைனக்ஸ் மிஷினுக்கு தான் 1 சிபிஎஸ் கரெக்டாக இருக்கும், விண்டோஸ்க்கெல்லாம் சூட் ஆகும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சைஸ் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அது டைப்ஸில் சொல்கிறேன், இந்த சைஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ அது ஏன் ஹைட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஸோ இது வந்துட்டு சைஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம 2 and 8 CPU 2 CPU 8 GB செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்துட்டு இந்த ஹைபர்னேஷன், இது வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்லீப் மோட், ஹைபர்னேட் மோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சரை, இது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜுக்கு வந்து அது சப்போர்ட் ஆகாது. ஸோ வி கேன் இக்னோர் தேட். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம், அந்த விஎம்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ welcome@12345 கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு welcome@12345. இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ் இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி கீழே வரும். அந்த செக்யூரிட்டி செஷன் அப்போ உங்களுக்கு இந்த போர்ட் ரூல்ஸ் எல்லாம் என்னங்கிறதுல டீட்டெயிலாக வரும். ஸோ இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த போர்ட் நம்ம ஏன் எனபிள் பண்ணுறோன்னா, நம்ம வெளியிலிருந்து, அதாவது நம்ம அவுட் சைட் த இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு அவுட் சைட் த இன்டர்நெட்லேருந்து நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினை ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3389ங்கிற பப்ளிக் போர்ட் வந்து ஓப்பனில் இருந்தால் தான் இந்த விஎம்ஐ ரீச் பண்ண முடியும். இல்லை நன் கொடுத்துட்டோன்னா இந்த விஎம்ஐ ஆர்டிபி எடுக்க முடியாது. சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஓகே டிஃபால்ட்டாகவே வந்துட்டு அலௌட்லேயே இருக்கட்டும், நம்ம லேட்டரான்னு பார்த்தோம். ஸோ அலோவ் பண்ணிவிட்டு RDP 3389 லினக்ஸ் மிஷின் நம்ம யூஸ் பண்ணால் SSH22 எனபிள் பண்ணணும். இப்போ விண்டோஸ்னால் RDP, லினக்ஸ்னால் SSH எனபிள் பண்ணி ரிமோட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இன்பவுண்ட் ரூல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்குமே டெடிகேட்டட் செஷன் இருக்கிறப்போ
இந்த ரூல்ஸ் ஏன், எதுக்கு, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபீச்சர் இங்கே இருக்கு. இது 2 பிளேஸில் வரும். இந்த இன்பவுண்ட் வந்துட்டு இங்கேயும் வரும், நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் செஷன்லையும் இந்த நெட்வொர்க்கிங் டேப்லையும் வரும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃபீச்சர் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிஸ்க் ஆப்ஷன். ஸோ இங்கே நம்ம விஎம்க்கு 2 டிஸ்க் இருக்குது ஜென்ரலாக. ஒன்று வந்துட்டு ஓஎஸ் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து டேட்டா டிஸ்க். ஓஎஸ் டிஸ்க்குங்கிறது நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓஎஸ் டிஸ்க்குடைய சைஸ். இப்போ நம்ம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ், டி டிரைவ்னு 2 டிரைவ் இருக்கும். சி டிரைவ், டி டிரைவ், நிறைய டிரைவ்ஸ் இருக்கும். சி டிரைவுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். இப்போ உங்கள் லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா சி டிரைவுக்கு 100, 150, 200 சம்திங் போட்டு வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இந்த கெப்பாசிட்டி தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓஎஸ் டிஸ்குடைய சைஸ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 127 GB, 127 ஜிபியில் இருந்து 2 TB வரைக்கும் ஒரு விஎம்முடைய ஓஎஸ் டிஸ்க் வந்து 127 to 2 TB வரைக்கும் சைஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அதாவது ஒரு சிங்கிள் டிஸ்க் மட்டும் 2 TB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற எல்லாமே காஸ்ட்டு தான். 127 இருந்தால் அதுக்கு ஒரு காஸ்ட்டு, 2 TB வச்சிங்கன்னா விஎம்முடைய காஸ்ட் வந்து அதிகமாகும். சரிங்களா? இது வந்துட்டு ஓஎஸ் டிஸ்குடைய சைஸ். தென் ஓஎஸ் டிஸ்குடைய டைப். ஸோ இந்த டைப்புமே வந்து நம்மளுக்கு டெடிக்கேட்டடாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், டெடிக்கேட்டட் கிளாஸில் சொல்லுவேன். ஸோ இந்த ஓஎஸ் டிஸ்குடைய டைப் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஹெச்டிடி, எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க, ஹார்டு டிஸ்க் டிரைவ். அதாவது நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா 320 GB இல்லை 500 GB உங்கள் லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் இருக்கும், அதாவது டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கோடைய டைப் வந்து ஹெச்டிடிஆர். ஹெச்டிடிங்கிறது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த லேப்டாப்பில் இருந்த ஒரு டிஸ்கோடைய டைப்பு ஹார்டு டிஸ்க் டிரைவ். அது வந்துட்டு சீப்பன் எதுனா அதனுடைய பெனிஃபிட் என்னென்னா சீப்பாக இருக்கும். ஒரு 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 சின்ன ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சின்ன பர்பஸ்க்காக மோர் யூஸ் சைஸ், பண்ணக்கூடிய வெயிட், தென் வந்து பார்த்தீங்கன்னா சைஸுங்கிறத மெக்கானிக்கல். விட வந்துட்டு அதனுடைய ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். ஹார்ட் ஓகே, டிஸ்கோடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ. எக்ஸ்பெக்டட் ஆமாம். கிடையாது. இப்போ வர லேப்டாப் எல்லாமே எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, ஃபார் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. அதுலேயுமே வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டின்னு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக டிஸ்கோடைய டைப் வந்துட்டு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. லேட்டரான்னு வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஓஎஸ் டிஸ்கோடைய டைப். அண்ட் தென் வந்துட்டு delete with the VM. ஸோ இப்போ இந்த டிஸ்க் ஓஎஸ் டிஸ்க் கிரியேட் ஆகுதுன்னா விஎம் நம்ம டெலிட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷனை நம்ம அன்செக் பண்ணியிருந்தோம்னா டிஸ்க் மட்டும் டெலிட் ஆகாது, ஓஎஸ் டிஸ்க் அப்படியே இருக்கும், விஎம் மட்டும் டெலிட் ஆகிடும். அப்போ அந்த ஓஎஸ் டிஸ்க் மட்டும் இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் விஎம்ஐ கிரியேட் பண்ணலாம். அது எல்லாமே நம்மளுக்கு லேட்டரான சொல்லுவேன். ஒவ்வொன்றுமே டெடிக்கேட்டட் டாபிக். சரிங்களா? இப்போ இது ஜஸ்ட் டெலிட் கொடுத்து இந்த இது செக் பண்ணால் நம்ம இந்த விஎம்ஐ டெலிட் பண்ணுறப்ப இந்த ஓஎஸ் டிஸ்க்கும் சேர்ந்தே டெலிட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் இப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ பேக் பிளானில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் 2000. இது வந்துட்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஆப்ஷன் தான். இது ஃபியூச்சர் கிடையாது, இது ஜஸ்ட் ஆப்ஷன் தான். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கீ மேனேஜ்மெண்ட், பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு கீ. இதுக்கு ஷார்ட்டாக வந்துட்டு பிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம்கே அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த ஓஎஸ் டிஸ்க் கிரியேட் ஆகுதுன்னா இதுக்கான செக்யூரிட்டி, அதாவது என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த டிஸ்கை டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அஜூரி என்கிரிப்ட் பண்ணிட்டு அந்த என்கிரிப்ஷன் கீயை வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது, அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அஜூரில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஎம்ஐயும் செக்யூராக மெயின்டைன் பண்ணணுன்னு இதில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கை ஓஎஸ் டிஸ்கை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு பிஎம்கே அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு இன்னொரு டைப் இருக்குது சிஎம்கே.
சிஎம்கேங்கிறது கஸ்டமர் மேனேஜ்டு கீ. இந்த பிஎம்கேங்கிறது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்ன்றது யாருன்னா எந்த கிளவுட் ப்ரொவைடர், நம்ம யூஸ் பண்ணுறது அஜூர். ஸோ அஜூர் தான் வந்து பிளாட்ஃபார்ம். அப்போ அவங்களே இந்த கீயை மெயின்டைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் மேனேஜ்டு கீங்கிறது இப்போ நம்ம கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு செப்பரேட்டாக ஒரு கீ கிரியேட் பண்ணி அந்த கீயே இந்த டிஸ்க்குக்கு அசைன் பண்ணுறது வந்துட்டு கஸ்டமர் மேனேஜ்டு கீ. இது வந்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் என்கிரிப்ஷன். இது பண்ணுறப்போ அந்த கீயை நம்ம தான் வச்சுருப்போம். அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதுதான் இட்ஸ் கால்ட் அஸ் கஸ்டமர் மேனேஜ்டு கீ. சரிங்களா? இதை நம்ம இன்டெப்த்தாக போக மாட்டோம். டிஃபால்ட்டாக க்ளவுடு கொடுக்கக்கூடிய பிஎம்கே தான் எல்லா டிஸ்க்லேயுமே டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடியது, ரொம்ப செக்யூராக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் மட்டும் தே கோ வித் த கஸ்டமர் மேனேஜ்டு கீ. நம்ம இந்த போர்ஷனில் இந்த கஸ்டமர் மேனேஜ்டு கீ போர்ஷன் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஆஸ் இட் இஸ் க்ளவுட் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு கீ அதுலேயே நம்ம மூவ் ஆன் ஆகும். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு எனபிள் அல்ட்ரா டிஸ்க் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இது வந்துட்டு அல்ட்ரா டிஸ்க் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீமியம் எஸ்எஸ்டிக்கு அடுத்து அல்ட்ரா எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம் இந்த ஃபீச்சருக்கு பேர். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எப்போ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டியில் மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்துட்டு இப்போதைக்கு நான் ஹைலைட் பண்ணல, நம்ம ஹை அவைலபிலிட்டி பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ஹை அவைலபிலிட்டியில் விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இருக்கிற 3 ஜோன் 1, 2, 3ன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா 3 ஜோன்லையும் இந்த விஎம் வந்து விஎம்ஐ எனபிள் பண்ணால் மட்டும் இந்த அல்ட்ரா டிஸ்க் கம்பேட்டபிலிட்டி செட் ஆகும். அதை நான் அவைலபிலிட்டி ஜோன் வரப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஹை அவைலபிலிட்டி டாப்பிக்கில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஓஎஸ் டிஸ்கோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா டிஸ்க். இந்த டேட்டா டிஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா, அகைன் என்னுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் வந்து ஓஎஸ் டிரைவ், சரி ஓஎஸ் டிஸ்க்கு, கீழே அடிஷ்னலாக இருக்கக்கூடியது இது வந்து டேட்டா டிஸ்க்னு வச்சுருக்கிறேன். அதாவது ஓஎஸ் டிஸ்கில் என்னுடைய ஓஎஸ் ஃபைல் மட்டும் நான் வச்சுருப்பேன். டேட்டா டிஸ்கில் என்னுடைய டேட்டாஸ், வீடியோஸ் என்ன வேணாலும் நான் இதில் வச்சுருப்பேன். சரிங்களா? அப்போ நம்மளுடைய பர்பஸ் வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓஎஸ் டிஸ்காகவும் டேட்டா டிஸ்காகவும் டிவைட் பண்ணியிருக்கிறோம். அதே கான்செப்ட் தான் க்ளவுட்லையும். ஓஎஸ் டிஸ்க்குங்கிறது டிஃபால்ட்டாக வரக்கூடியது. நம்மளுக்கு அடிஷ்னலாக டேட்டா டிஸ்க் வேணும், நம்ம ப்ராஜெக்டுடைய ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை லாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏதோ சம்திங் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா டிஸ்கை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டா டிஸ்க்கும் இங்கே இல்லை. ஸோ நம்மளும் இப்போ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் செஷன், நம்மளுக்கு டேட்டா டிஸ்கில் டெடிகேட்டட் செஷன்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஸ்க் கிரியேட் பண்ணுறது எப்படி, அது வந்துட்டு ஒரு பெரிய செஷன். அதில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்க் பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க்கிங். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நம்ம க்ளவுடில் ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை டைரெக்டாக ஓப்பனாக வைக்க முடியாது, ஒரு நெட்வொர்க்குள்ளே தான் அதை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுடைய டயக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினை நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணணும், இல்லை உள்ளேயே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே அக்சஸ் பண்ணணும். ஒரு மிஷினை கிரியேட் பண்ணாலே கண்டிப்பாக அது ஒரு கண்டிப்பாக அதை ஒரு நெட்வொர்க்குள்ளே தான் நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது நெட்வொர்க்குங்கிற ஒரு காம்பனண்ட் இருந்தே ஆகணும். ஸோ நெட்வொர்க்குள்ளே தான் விஎம்ஐ நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லை புதுசாக நம்ம கிரியேட் பண்ணணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நேம் எடுத்துக்கிறோம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் தென் சப்நெட் இது எல்லாமே அதுவே செலக்ட் பண்ணோம். இதுவுமே நம்மளுக்கு டெடிகேட்டட் செஷன் வர்றப்போ
டீட்டெயிலாக போய் கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம விஎம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க், இந்த சப்நெட்னா என்னங்கிறது உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும். சரிங்களா? இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அதை சின்ன சின்ன நெட்வொர்க்காக டிவைட் பண்ணி வைக்கும். அதாவது ஒரு பெரிய நெட்வொர்க், இது விநெட் ஈஸ்ட் யூஎஸ்ங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அதை வந்துட்டு ஏபிசி அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சப்நெட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெட்வொர்க்கிங் செஷனில் கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு விநெட், விர்ச்சுவல் நெட்வொர்க், சப்நெட் இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. நீங்களுமே விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த செஷன் வரப்போ டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐசியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக. பப்ளிக் ஐபியும் இப்போ கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ணுற எல்லா செஷனுமே பப்ளிக் ஐபி நம்மளுக்கு வேணும் ஆர்டிபி எடுக்கிறதுக்காக. பட் ஆனால் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கே எதுவும் ஆட் ஆகல பப்ளிக் ஐசி. இல்லை டிஃபால்ட்டாக இங்கே ஆட் ஆகலை. இங்கே போயிட்டு நான் இந்த கிரியேட் நீங்கள் கொடுத்து இங்கே நான் வந்துட்டு ஓகே கொடுத்தா தான் எனக்கு ஜஸ்ட் ஆட் ஆகும். பட் ஆனால் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து, அதனால ஒன்றும் கிடையாது. இது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காகவும் எடுக்கும், சம்டைம்ஸ் இட்ஸ் எம்டியாக இருக்கும். கிரியேட் நியூ கொடுத்து அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னன்னா என்ஐசிங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப். இது நம்ம இதுக்குமே லேட்டரான்னு பார்ப்போம், இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ணலை. இது வந்துட்டு பேசிக்கில் இருக்குது, அப்படியே பேசிக்லேயே அசிட்டிஸ் இருக்கட்டும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட், நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் டேப்பில் பார்த்தது தான். அதே போர்ட் வந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் பப்ளிக் போர்ட்டு. அது வந்து நம்ம எனபிள் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணுது. சரிங்களா? அது அப்படியே இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா delete public IP and NIC when VM is deleted. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனு. நம்ம விஎம்ஐ டெலீட் பண்ணுறப்போ பப்ளிக் ஐபி அண்ட் தென் என்ஐசி அந்த நெட்வொர்க் கார்டுமே சேர்ந்து டெலீட் ஆகணும் அப்படின்னு ஆப்ஷனை வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இஃப் நாட் நீடட் அன்செக். இதனால எந்த ஒரு காஸ்ட் இம்பேக்டும் கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங்கிறது என்னென்னா நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கணும், பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். நம்ம இப்போ இந்த விஎம்ஐ ஆர்டிபி எடுக்கிறோம் அப்படின்னா ஹேங் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ டைம் அவுட் வராமல் இருக்கணும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டைம் அவுட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறக்காக இந்த ஆக்சலரேட்டட் நெட்வொர்க் ஃபீச்சரை வந்துட்டு எனபிள் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் வந்துட்டு லோட் பேலன்சிங். இந்த லோட் பேலன்சருங்கிறது என்னென்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கிறோம், ஃப்ளிப்கார்ட் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஃப்ளிப்கார்ட் வச்சுருக்கிறோம். நம்ம இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்காக கிரியேட் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம இந்த விஎம்ஐ டிசைன் பண்ணுறது ஒரு 10 மெம்பர்ஸ்க்காக டிசைன் பண்ணுறோம். அதாவது 10 பேர் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினை மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போது திடீர்னு நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் 10 பேருக்கு பதிலாக 100 பேர் வந்துடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் ஒர்க்லோட தாங்குமானா தாங்காது. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணது 10 பேர் யூஸ் பண்ணக்கூடிய 10 பேர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஷின். சப்போஸ் 100 பேர் வராங்க அப்படின்னா அந்த மிஷின் தாங்குமா, ஒர்க்லோட் தாங்குனா தாங்காது. அப்போது இதே மாதிரி நிறைய மிஷினை நம்ம கிரியேட் பண்ணி அதை பேலன்சிங், லோட் பேலன்ஸருங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதில் போட்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறது. இது எல்லாமே நம்மளுக்கு நெட்வொர்க்கிங்கில் லாஸ்ட் டாப்பிக்கில் வரும். அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு லோட் பேலன்சிங் அப்படின்னா என்னென்னா அப்ளிகேஷன் லெவலில் ஒரு எப்படி சொன்னால் ஹை அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு இந்த லோட் பேலன்சர். சரிங்களா? இது நம்ம லேட்டரான் வந்துட்டு அந்தந்த டாபிக் வரப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். நெட்வொர்க்கிங் டேபில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட். இது வந்துட்டு செக்யூரிட்டியில் வந்துட்டு ஒரு டூல், இது ஒரு அப்ளிகேஷனு. இது ஆக்சுவலாக வந்துட்டு செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டெடிகேட்டட் ஃபீச்சர். இது வந்துட்டு எப்படின்னா இப்போ நம்மளுக்கு தேவை கிடையாது, ஃபியூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ரோலை பொறுத்து இது ஆட் ஆன் ஆகும். ஸோ நம்ம இதில் கவர் பண்ண மாட்டோம். ஐடென்டிட்டி, எனபிள் சிஸ்டம் அசைன் மேனேஜ்டு ஐடென்டிட்டி. இது வந்துட்டு எப்படின்னா
இந்த விஎம்க்கு ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணுறது. இதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நீங்கள் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஐடென்டிட்டி எல்லாம் வந்துட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியவும். ஸோ இப்போ நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி, லாகின் வித் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. ஸோ இது என்ன, இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு பேசிக் டேப்ல பார்த்தீங்கன்னா விஎம்ல லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் இந்த விஎம்ல லாகின் பண்ணுவோம். இதுவே நீங்கள் ஒரு கம்பெனி லெவலில் ஒர்க் பண்ணுறப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த என்ட்ரா ஐடி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஎம் கூட லிங்க் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய அந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசரை வச்சு நீங்கள் இந்த விஎம்ல லாகின் பண்ணலாம். இது வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி நெட்வொர்க்கிங் லெவலில் எல்லா பர்மிஷனும் அசைன் பண்ணால் ஆக்டிவ் டைரக்டரி யூஸரை வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ நம்மளால் இப்போ அதில் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ ட்ரையல் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுமே வந்துட்டு என்ட்ரா ஐடியுமே வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ப்ராஜெக்ட்குள்ளே போகிறப்போ வந்துட்டு அவங்களுடைய செட்டப் வந்துட்டு வேறு. அதை வச்சு இந்த விஎம்ல நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனையும் அன்செக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட்டோ ஷட் டவுன் ஆப்ஷன். இப்போ இந்த ஆட்டோ ஷட் டவுன் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நிறைய ப்ராஜெக்ட்ல இந்த ஆட்டோ ஷட் டவுன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் என்னன்னா, இப்போ பிஸ்னஸ் ஹவர்ஸ் முடியுது. இப்போ நீங்கள் மார்னிங் 9 to 5 வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. 5 o'clock அப்புறம் இந்த விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் செட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா எல்லாமே காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக தான், பில்லிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி எந்த டைம் ஷட் டவுன் ஆகணும்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டைம் ஜோன், இதில் வந்து நம்ம எந்த டைம் ஜோன், நம்ம இந்தியன் டைம் ஜோனா யூஎஸ் டைம் ஜோனா என்ன டைம் ஜோனோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைமில் இந்த விஎம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அப்போது அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்துட்டு இந்த ஆட்டோ ஷட் டவுன் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கப். ஸோ பேக்கப் ஆப்ஷன் வந்துட்டு இதுவுமே நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் வரும், நம்ம கோர்ஸில் லாஸ்ட்டாக வர்றது பேக்கப் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணுறோம், விஎம் ரன்னிங்கில் இருக்குது, விஎம் வந்து ஏதோ ஒரு ரீசனில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த விஎம்ஐ ரெக்கவர் பண்ண முடியல, நம்ம நிறைய ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம் ஆனால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா பேக்கப்ல இருந்து விஎம் என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக்கப் டாபிக்ஸ் வர்றப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சைட் ரெக்கவரி. சைட் ரெக்கவரிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த விஎம் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு. இந்த ஈஸ்ட் யூஎஸ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுது, என்டையர் ஈஸ்ட் யூஎஸ்ஏ டவுன் ஆகிடுது, ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரீஜியன் வேணும். நம்மளுக்கு ஈஸ்ட்டுக்கு பதிலாக சென்ட்ரலில் நம்மளோட விஎம் வேணும் அப்படின்னா இந்த ரெக்கவரி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இந்த விஎம் வந்துட்டு ஈஸ்ட்லேயும் இருக்கும் சென்ட்ரல்லையும் இருக்கும். இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளோட விஎம் நம்ம சென்ட்ரல்ல இருந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே காஸ்ட் அசோசியேட்டட். இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரியில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அண்ட் தென் ஹைலி குரூஷியலான ப்ராஜெக்ட்டுக்கு, பேங்கிங் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டிஆர் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம சிலபஸில் கிடையாது. நான் உங்களுக்கு வந்துட்டு லேட்டர் ஆன் நம்ம பேக்கப் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு தியரி மாதிரி சொல்கிறேன், அதாவது ஒரு டயக்ராம் மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட்ஸுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, அண்ட் தென் வந்துட்டு கெஸ்ட் ஓஎஸ் அப்டேட். இப்போ நம்ம விஎம்குள்ள ஓஎஸ் இருக்குது, அதாவது விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அப்டேட், பேட்ச் அப்டேட் மந்த்லி நம்மளுக்கு விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க, விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராஜெக்டில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனை டிசபிளில் தான் வச்சுருப்பாங்க, எனபிள் பண்ண மாட்டாங்க. எனபிள் ஹாட் பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு டிசபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி இங்கே ரீபூட் ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்கோம், ரீபூட் இஃப் ரிக்வயர்டு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா பேட்ச் வந்துட்டு ஏதோ ஒரு நேரம் இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் அன்னெசரி என்ன ஆகும், ரீபூட் நெவர் ரீபூட், ஏன்னா வேறு நெவர் ரீபூட் கொடுத்துட்டா பேட்ச் இன்ஸ்டால் ஆகிடும் ஆனால் எப்போவுமே ரீபூட் ஆகாது, சிஸ்டம் ரீஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ நம்மளாம் மேனுவலாக போய் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் டைம்னு ஒன்று வாங்குவாங்க.
வீக்கெண்டில் இல்லை மந்த்லி வந்து ஒரு 2 டேஸ் வந்துட்டு இந்த சர்வரை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஒரு டைமிங் இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விஎம்ஐ ஒவ்வொன்றா ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த பேட்ச் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது எல்லாமே மெயின்டெனன்ஸ் கீழே போகிறது ப்ராஜெக்டில். அது நான் உங்களுக்கு லேட்டரானு வந்துட்டு ப்ராஜெக்டோடைய செட்டப் எப்படி இருக்கும் அந்தந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு இந்த பேட்ச் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் பேட்ச் இன்ஸ்டால் ஆகும். சிஸ்டம் ரீபூட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆல்வேஸ் ரீபூட்னா பேட்ச் எப்பெல்லாம் இன்ஸ்டால் ஆகுதோ அப்போல்லாம் சிஸ்டம் ரீபூட் ஆகிடும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் இம்பாக்ட் ஆகிடும். அதனால இந்த ஃபீச்சர் என்ன பண்ணிடுவாங்க, எனபிள் ஹாட் பேட்ச் ஆப்ஷனை வந்துட்டு அன்செக் பண்ணிடுவாங்க. அன்செக் பண்ணிட்டா பேட்சும் இன்ஸ்டால் ஆகாது, ரீஸ்டார்ட்டும் ஆகாது. அப்போது நம்ம தான் வந்துட்டு க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணணும், பேட்ச் இன்ஸ்டால் பண்ணி விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு வந்துட்டு பேட்ச் எப்படி இன்ஸ்டால் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுவேன். எப்படி இன்ஸ்டால் ஆகும், ரீபூட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டேப்ல இருக்கக்கூடிய என்டையர் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு மானிட்டரிங். கொஞ்சம் தியரியாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக இருக்குது, எந்த டேப்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும்ல. எதுக்காகன்னா இன்டர்வியூவில் சப்போஸ் பேக்கப் கான்ஃபிகரேஷன் இல்லை கெஸ்ட் ஓஎஸ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணணும், ஆட்டோ ஷட்டவுன் ஃபியூச்சரை ஸ்டாப் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, விஎம் கிரியேட் பண்ணுறப்போ எனக்கு ஆட்டோ ஷட்டவுனை எனபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது எந்த டேப்ல வருதுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். அண்டர் த மேனேஜ்மெண்ட் ஆட்டோ ஷட்டவுன் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் எதுக்காகன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற டாபிக். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அலர்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணலாம். இதுவுமே இந்த அலர்ட்ஸ் மானிட்டரிங் வந்து நம்மளுடைய கோர்ஸில் லாஸ்ட் டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அலர்ட் மானிட்டரிங் என்னென்னா, இப்போ விஎம் ரன்னிங்கில் இருக்குது, ஏதோ ஒரு ரீசனால் விஎம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட் ட்ரிகர் பண்ணணும். அப்போது இந்த அலர்ட்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு. இந்த விஎம்ஐயே மானிட்டர் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூல் வழியாக நம்மளுக்கு இன்டிமேஷன் வரும். பட் அசூரில் நம்ம எப்படி மானிட்டரிங்கில் அலர்ட்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறதான் நம்ம அலர்ட் மானிட்டரிங் செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு டயக்னோஸ்டிக்ஸ், பூட் டயக்னோஸ்டிக்ஸ். இதில் வந்து எனபிள் வித் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், எனபிள் வித் கஸ்டம், டிசபிள். இதை பற்றின சிம்பிளாக சொல்கிறேன். இதுவுமே நம்மளுக்கு டெடிக்கேட்டடாக நம்ம விஎம் பற்றி பார்க்குறப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். பூட் டயக்னோஸ்டிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஃபீச்சர் தான் வந்துட்டு இந்த பூட் டயக்னோஸ்டிக்ஸ். சரிங்களா? இது இந்த செஷன் வரப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு பூட் டயக்னோஸ்டிக்ஸ்னால் சிஸ்டம் ரன்னிங்கில் இருக்கா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். அண்ட் தென் எனபிள் கெஸ்ட் ஓஎஸ் டயக்னோஸ்டிக்ஸ். இது வந்துட்டு ஓஎஸ்க்குள்ளே எது நடந்தாலும் டயக்னோஸ்டிக்ஸ் லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபீச்சர். இது வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு அப்ளிகேஷன் ஹெல்த் மானிட்டரிங். ஸோ இதை யூஸ் பண்ணி ஹெல்த் இந்த விஎம்கான இப்போ இந்த விஎம்குள்ளே நம்ம ஒரு அப்ளிகேஷன் லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஹெச்டிடிபி அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணோம்னா அதுக்கு ஹெல்த்தையும் கான்ஃபிகர் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம லேட்டரான் வந்துட்டு லோட் பேலன்சரில் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மானிட்டரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்ஸ்டு. ஸோ அந்த அட்வான்ஸ்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிளக்இன் மாதிரி. ஒரு சில ப்ராஜெக்டில் வந்துட்டு எப்படின்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு பிளக்இன் வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு செலக்ட் எக்ஸ்டென்ஷன் டு இன்ஸ்டால். இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு சில டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம விஎம்க்கு வேணும் அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஜூர் ஏஜென்ட் ஃபார் விண்டோஸ் சர்வர் மானிட்டரிங். இது வந்து ஒரு டிரைவர். இப்போ நம்ம விண்டோஸ் சர்வரை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அந்த விஎம்ல இன்ஸ்டால் இருந்தால் இந்த விஎம்ஐ நம்ம மானிட்டர் பண்ணலாம். இப்போ இது இல்லை அப்படின்னா மானிட்டர் பண்ண முடியாது. அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காஸ்ட்ல ஆட் ஆகும்.
ஒவ்வொரு டிரைவருமே வந்துட்டு காஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணி அந்த டிரைவர் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டிரைவர் மட்டும் இல்லை, நிறைய நிறைய ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ், விஎம் ஃபெயிலியர் ஆகிறப்போ நம்ம ஒரு சில ட்ரபுள் ஷூட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளக்கினை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் தான். ஒவ்வொரு அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கிடைக்கும், அதில் வந்துட்டு இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இது ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து டெம்ப்ளேட்டே, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷனே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பிளக்கின் வந்து தேவை, அது இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். அது வந்துட்டு ப்ராஜெக்ட் நீடு தான், டிபெண்ட்ஸ் ஆன் த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டம் டேட்டா. ஸோ இங்கே கஸ்டம் டேட்டா கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு சில ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் விஎம்குள்ள. இப்போ இது வந்துட்டு மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் லைனக்ஸ் மிஷின் தான். லைனக்ஸ் மிஷினில் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு செல் ஸ்கிரிப்டோ ஏதோ ஒன்று நம்ம ரன் பண்ணி விடணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, இதை கொடுத்துட்டு நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்கிரிப்ட்டுமே வந்து விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிடும். அது வந்துட்டு கஸ்டம் டேட்டா கீழே வரும். ஸோ கஸ்டம் டேட்டாவும் மோஸ்ட்லி யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ப்ராஜெக்டில் கஸ்டம் டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே அந்த ஃபீச்சர் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிய வரும் அது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அட்வான்ஸ்டு ஃபீச்சரில் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது எக்ஸ்ட்ரா பிளக்கின், அதாவது அடிஷ்னல் பிளக்கின். கஸ்டம் டேட்டாங்கிறது நம்மளுடைய கஸ்டம் ஸ்கிரிப்ட், பவர் செல்லாக இருக்கலாம், செல் ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், பைத்தானா, எது வேணாலும் இருக்கலாம். எது நம்ம லோட் பண்ணாலும் அது விஎம்குள்ளே போய் ரன் ஆகிடும். எப்போனா விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே வந்துட்டு ரன் ஆகிடும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு இந்த மெயின் பர்பஸ் இப்போ நான் இதில் எப்படி சொல்றேன்னா, இப்போ மெயின் பர்பஸ் மாதிரி இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ லினக்ஸ்ல வந்து ஃபுல் ஸ்கிரிப்டிங் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நாளைக்கு இந்த டைம்ல வந்து ஷட் டவுன் ஆகணும், ரிஸ்டார்ட் ஆகணும் சர்வர் அப்படின்னா நான் செல்ஃப் பண்றேன் நான். அப்படி அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு நான் இங்க வந்து டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விஎம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. நெக்ஸ்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே விஎம் இதாக மாதிரி சொல்றீங்க. மெயின் பர்பஸ் இப்படிதானே? அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இப்போ நம்ம ஒரு லைனக்ஸ் மிஷின் டிப்ளாய் பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜென்ரலாக எப்போவுமே ஒரு லைனக்ஸ் மிஷின் டிப்ளாய் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா எம் அப்டேட் கொடுப்போம். எம் அப்டேட் கொடுத்து அந்த லைனக்ஸ் மிஷினை அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம அது விஎம் கிரியேட் பண்ணக்கப்புறம் உள்ளே போய் அப்டேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக சப்போஸ் நம்ம விஎம் வந்து அப்டேட்டடாக இருக்கணும், நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே நம்ம விஎம் அப் டு டேட்டடாக இருக்கணும்னா ஜஸ்ட் லைக் எம் இன்ஸ்டால் அப்டேட் ஏதோ ஒரு கமாண்ட் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டோம்னா விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே இந்த கமாண்ட் ரன் ஆகி நம்ம விஎம் கிரியேட் பண்ணி ஒரு நம்மளுக்கு ரெடியாகி நம்ம லாகின் பண்ணி பார்க்குறப்போ இந்த கமாண்டும் ரன் ஆகி லேட்டஸ்ட்டாக எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கஸ்டம் டேட்டா வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்கிறீங்களோ? மோஸ்ட்லி வந்து ஏன்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு கஸ்டம் அதுதான் இந்த கஸ்டம் டேட்டா வந்துட்டு நான் ஏன் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன்னா, யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. லைனக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த செல் ஸ்கிரிப்டிங்கை பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு இமேஜஸ் தான் வந்துட்டு விஎம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க, நான் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ விஎம்ஐ வந்து டைரெக்டாக அந்த இமேஜ்லேருந்தே டிப்ளாய் பண்ணி விட்றதுனால ஏற்கனவே அந்த இமேஜில் எல்லாமே அவங்க லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம நெக்ஸ்ட்டு விஎம் டிப்ளாய்மெண்ட்டோடைய நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு அதை பற்றி நம்ம பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசர் டேட்டா. இந்த ஃபீச்சர்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும் இல்லை. இதில் வந்துட்டு ஹோஸ்ட் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ இதை பற்றி அந்த செஷன் வரப்போ நான் உங்களுக்கு இந்த ஹோஸ்ட் குரூப்னா என்ன, கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் என்ன, ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப் என்னென்னா
அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த செஷன் வர்றப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் லைக்காக இக்னோர் பண்ணுது. வேற ஒன்றும் கிடையாது. ஹோஸ்ட் குரூப்புங்கிறது நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பேக்எண்டில், அதாவது அஜூருடைய பேக்எண்டில் என்னுடைய ஒர்க்லோடு வந்து என்னுடைய விஎம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் குரூப்பில் தான் ரன் ஆகணும். அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் மட்டும் ரன் ஆகணும் நம்ம கண்டிஷன் செட் பண்ணிட்டோம்னா பேக்எண்டில் ஃபிசிக்கல் சர்வரில் பர்டிகுலர் ஒர்க்லோடு பர்டிகுலர் சர்வரில் மட்டும்தான் நம்மளுடைய விஎம் ரன் ஆகும். அது வந்துட்டு ஹோஸ்ட் குரூப்னு அது சொல்லுவோம். கெப்பாசிட்டி ரிசர்வேஷனுங்கிறதுனா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு வந்து 100 CPU மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம்னா அதை வேற யாருக்கும் கொடுக்காம அந்த 100 வந்து நம்ம எப்போ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப்புங்கிறதும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அந்த செஷன் வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன் பாருங்கள். Azure dedicated host allow you to provision and manage physical server within our data center that are dedicated to your Azure subscription. So என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா Azure dedicated host allow you to provision and manage physical server within our data center that are dedicated to your subscription. நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு Azure டெடிக்கேட்டடாக சர்வரை அசைன் பண்ணிடுவாங்க, ஃபிசிக்கல் சர்வரை. அந்த சர்வரில் தான் நம்மளுடைய ஒர்க்லோடு வந்துட்டு ரன் ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த ஹோஸ்ட் குரூப். இது எல்லாமே காஸ்ட் ஓரியன்ட். ஹோஸ்ட் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணுறோன்னா எல்லாம் காஸ்ட் ஓரியன்ட். இது வந்துட்டு நம்ம அந்த செஷன் வரப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்ஸ்டில் நம்ம பார்த்த ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு டேக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேக் வேல்யூங்கிறது வந்துட்டு நேம் வேல்யூ பேரில் இருக்கும். அதாவது கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, நேம் அதுக்கான ஒரு வேல்யூ. இப்போ இந்த டேக் வந்து மெயினாக எதுக்கு செட் பண்ணுறாங்க, இந்த டேகுங்கிறது எல்லா ரிசோர்ஸஸ்லேயும் வரும். உங்களுக்கு வந்து மூவிங் ஆனில் நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரிசோர்ஸஸை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த டேக் வேல்யூஸை நான் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த டேக் வேல்யூங்கிறது ஜென்ரலாக எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம இந்த விஎம்ஐ கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த விஎம்ஐ நான் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் அஜூர் போர்ட்டலில் வர்றீங்க. அஸ் அ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் இந்த விஎம்ஐ பார்க்குறீங்க. இந்த விஎம் என்ன பர்பஸ்னே உங்களுக்கு தெரியாது. இந்த விஎம் யார் கிரியேட் பண்ணான்றது உங்களுக்கு தெரியாது. இந்த விஎம் எந்த காஸ்ட், அதாவது காஸ்ட் ஐடின்னு ஒன்று ப்ராஜெக்டில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு விஎம்முக்கும் ஒரு காஸ்ட் ஐடி ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது கஸ்டமர் கிட்ட அப்ரூவ் வாங்கினா அந்த பில்லிங் ஐடின்னு சொல்லுவோம், அந்த பில்லிங் ஐடி வச்சுருப்பாங்க. இந்த விஎம்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த டேக் வேல்யூ வழியாக தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இஎன்வி நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணேன், என்விரான்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட் நான் டைப் பண்ணுறேன். இது வந்துட்டு ப்ரொடக்ஷனா நான் ப்ரொடக்ஷனா அப்படின்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன்னு வைங்களேன். நீங்கள் இந்த விஎம்ஐ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த விஎம் ப்ரொடக்ஷனா நான் ப்ரொடக்ஷனானு இதை பார்த்து நீங்கள் இந்த டேக் வேல்யூவை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நேம், இது வேல்யூ. என்வாயர்மெண்ட் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஓனர், இந்த விஎம்க்கு யார் ஓனர், இப்போ இதை பார்த்து நீங்கள் ஓகே விஎம்க்கு ஓனர் இவர் தானா, இந்த விஎம்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் யாரை ரீச் பண்ணுவீங்க, ஓனரை தான் ரீச் பண்ணுவீங்க. இந்த விஎம்ல என்ன அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது, அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் வந்துட்டு என்ன போடுறேன், வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு போடுறேன். நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் சொன்னீங்களா, அதே மாதிரி தானே? இல்லை, இது வந்து நான் சிம்பிளா நம்ம டேக் செட் பண்றோம். டேக்குங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி, ஜஸ்ட் இதுக்கு ஒரு பின் பாயிண்ட் பண்றோம். இல்லை கரெக்ட். நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் சொன்னீங்களா, இப்போ வந்து கரெக்டா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போனோடனே நம்ம டீடைல்ஸ் எல்லாம் காமிக்குது, நேமு, அப்புறம் வந்து அந்த ஐடி, நெக்ஸ்ட் வந்து எந்த இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் காமிக்கல. அந்த மாதிரி தானே யூஸ் பண்றீங்க ஒரு லிட்டரலி அந்த மாதிரி தான். இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ எப்படின்னா நீங்க வர்றப்போ நீங்க ஒரு விஎம்எஸ் இப்போ அஜூர் போர்ட்டல் வந்துட்டு இந்த விஎம் ஓப்பன் பண்றீங்கன்னா இது என்ன பர்பஸ்னு நம்மளுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைக்கணும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டேக்.
ஒரு விஎம் பார்த்த உடனே இது என்ன பர்பஸ், இதுக்கு ஓனர் யாரு, இதுல என்ன அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க, இது எந்த காஸ்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அஸ் அ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்காக செட் பண்ணக்கூடிய இந்த பின் பாயிண்ட் தான் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லா இதுலயுமே வரும். ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணாலும் வரும், எந்த ஒரு சர்வீஸ் எந்த ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த டேக் வந்து காமனா வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 3 வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். இந்த ரிவ்யூ அண்ட் கிரியேட்டில் இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ரிவியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவியூங்கிறது என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம், கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து வேலிடேஷன் சக்ஸஸ் பாஸ்ட்னு வரணும். அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இமேஜ் இப்போ சப்போஸ் இமேஜில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா இங்கே வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு வரும். என்ன ரீசன்னு பார்த்தோன்னா இமேஜில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஒன்று இமேஜில் வரும், சைஸ் வந்துட்டு சப்போஸ் சைஸ் வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஏர் வந்துட்டு வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஎம்க்கு பர் ஹவருக்கு எவ்வளோ, கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது கீழே நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்புட்டாக பேசிக் டேப்பில், டிஸ்கில், நெட்வொர்க்கிங்கில், மேனேஜ்மெண்ட்டில், மானிட்டரிங்கில், அட்வான்ஸில், டேக் வேல்யூ என்னென்ன செட் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே காட்டிடும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேக் வேல்யூ வந்துட்டு எதுக்கெல்லாம் செட் ஆகுதுங்கிறது காட்டிடும். இதெல்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக்காக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் கொடுப்போம். கொடுத்த உடனே நம்மளுக்கு விஎம் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ விஎம் கிரியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் விஎம் கூட கிரியேட் ஆகும் அப்படின்னா டயக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். விஎம் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா விஎம் கூட நம்மளுக்கு என்னென்ன கிரியேட் ஆகும், விஎம் அதாவது மிஷின், இதை வந்துட்டு மிஷின் கிரியேட் ஆகும், ஓஎஸ் டிஸ்க்கு கிரியேட் ஆகும், என்ஐசி நெட்வொர்க்கு கார்டு வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ நம்ம பப்ளிக் ஐபி செலக்ட் பண்ணியிருந்தோம், ஸோ பப்ளிக் ஐபி வந்துட்டு கிரியேட் ஆகும். இது எல்லாமே விஎம் கூட டிபெண்ட் ஆகி வரக்கூடிய காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே விஎம் உடைய காம்பனன்ட்ஸ். நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்க, விநெட் விர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்துட்டு செப்பரேட் காம்பனன்ட். ஆனால் இது ஃபுல்லாமே வந்துட்டு விஎம் கான்ஃபிகரேஷன் ஆர் விஎம் காம்பனன்ட். ஸோ இது எல்லாமே விஎம் காம்பனன்ட் கீழே வரக்கூடிய காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கும். விஎம் மிஷினு, டிஸ்க்கு, நிக்கார்டு, பப்ளிக், இது எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓவர் வியூவில் இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்டேன்ல, இது இங்கே கிரியேட்டிங் டேப் லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், டிப்ளாய்மெண்ட் சக்சீடட், விஎம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்னென்ன கிரியேட் ஆகிருக்குங்கிறத காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிருக்கு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் நிக் கார்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் என்ஐசி கார்டு கிரியேட் ஆகிருக்கு, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிருக்கு, அது நம்ம இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகிருக்கு. ஓஎஸ் டிஸ்க்கு கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே லிஸ்ட்டில் காட்டாது, நம்ம விஎம்குள்ளே போனால் தான் தெரியும் ஓஎஸ் டிஸ்க் எங்கே இருக்குன்னுட்டு. ஸோ அப்படியே நான் பேக் வந்துட்டு இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். ஹோம் பேஜில் போயிட்டு நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறேன். எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நம்மளுடைய ஒர்க் லோடு இருக்குன்னா டெவ் ஆர்ஜிக்குள்ளே நம்மளுடைய ஒர்க் லோடு இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் லோடில் என்னென்னலாம் டிப்ளாய் ஆகிருக்குன்னு பாருங்கள். விஎம் இருக்குது, பப்ளிக் ஐபி இருக்குது, செக்யூரிட்டி குரூப் இருக்குது, நிக்கார்டு இருக்குது, டிஸ்க் இருக்குது. ஸோ டிஸ்க்கு, நிக்கார்டு, பப்ளிக் ஐபி, விஎம் இது எல்லாமே ஒரே காம்பனண்ட்டு. செக்யூரிட்டி குரூப் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட், நெட்வொர்க்கு டிஃப்ரெண்ட் காம்பனண்ட். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு விஎம்ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம் த்ரூ அஜூர் போர்ட்டல். ஸோ வே ஆஃப் விஎம் டிப்ளாய்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்துட்டு
ஸோ வே ஆஃப் விஎம் டிப்ளாய்மெண்ட்டில் விஎம் டிப்ளாய் ஃப்ரம் அஜூர் போர்ட்டல் ஜியூஐ பேஸ்டு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறோம், விஎம்ஐ டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்க்கெட் பிளேஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம், அதிலிருந்து ஒரு விஎம்ஐ டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ விஎம் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்னு இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐபியை காப்பி பண்ணி சிஎம்டியில் போயிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நம்மளுக்கு விஎம் வந்துட்டு ஆர்டிபி கனெக்ட் ஆகணும். ஸோ விஎம் அட்மின் பாஸ்வேர்டு கிளிக் எஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண விஎம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு, நம்மளால லாகின் பண்ண முடியுது. ஓகே, ஸோ விஎம் வந்துட்டு அப்படிங்கதான் இருக்கு. லோடு ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம இப்போ அஜூர் விஎம் கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டேக் வேல்யூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஓவர்வியூவில் கீழேயே டேக் வேல்யூ, ஓவர்வியூலேயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். டேக் செட் பண்ணியிருக்கோமா, என்வாயர்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஓனர் ராம் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்தாலே ஈஸியாக தெரிய வந்துடும். இதுதான் இந்த டேகுடைய பர்பஸ். சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய மற்ற அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஎம்ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக அஜூர் போர்ட்டல்லேருந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம், மார்க்கெட் பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்மளால கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்கமிங்கில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ், இப்போ நெட்வொர்க்னா நெட்வொர்க்கிங் நிறைய டீட்டெயில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஆனால் வந்து கான்செப்ட் இதுதான். நம்ம ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு கொடுக்க போகிறோம். அதில் வந்து நிறைய உள்ள நம்ம இன்க்ளூட் ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஓவர்வியூவில் சாரி விஎம் டிப்ளாய்மெண்ட் டாப்பிக்கில் கம்ப்யூட்டர் சர்வீஸில் விஎம் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கோம். டிப்ளாய்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விஎம்குள்ளே வந்துடுவோம். இப்போ விஎம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டைம் டேக்கிங் தான், பட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி தான் மூவ் ஆன் போகணும். ஓகே, சரிங்களா, ஓகே. ஸோ எனி அதர் டவுட் ராஜி?